கௌசிகா நதியை சீரமைக்க மார்டின் அறக்கட்டளை ரூபாய் 50 லட்சம் நிதி உதவி. ரோட்டரி மாவட்டம் 3201 கவர்னர் சுந்தரவடிவேலுவிடம் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். கௌசிகா நதியை சீரமைக்கும் முயற்சியில் மார்டின் நல அறக்கட்டளை 50 லட்சம் ரூபாய் நிதி உதவியை இந்த திட்டத்திற்கு வழங்கியுள்ளது. இதற்கான காசோலை வழங்கும் விழா கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள கோயம்புத்தூர் ரோட்டரி மாவட்டம் 3201 ரோட்டரி செயலகத்தில் நடைபெற்றது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மார்டின் ஃபவுண்டேஷன்லேருந்து கௌசிகா ரிவருக்காக ரோட்டரி கவர்னர் சுந்தரவடிவேல் சார் அட்வொகேட் அவர்களுக்கு இந்த டிடியை கொடுக்குறோம். நம்ம மேடம் வந்து அட்வொகேட்டு சூரியகுமாரி அவர்கள் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது விஐபி கெஸ்ட்டாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி என்னுடைய சன்னுக்கிட்டையும் என்னுடைய கணவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதே போல் இவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் சார்கிட்டையும் நம்ம செல்வராஜன் சார் அவங்களும் கௌசிகா ரிவரை பற்றி நம்ம கோவை கொங்கு மண்டலத்தில் வந்து மக்களுக்காக ரொம்ப ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி கௌசிகா ரிவர் வந்து க்ளீன் பண்ணணும்னு கேட்டாங்க. நாங்கள் சரின்னு சொன்னால் அது கவிதா கோபாலகிருஷ்ணன், அதுக்கு மதுக்கண்ணன், வித்யா மேடம், குளோரி ஜான் பிரீட்டோ, அனைத்து தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம ரோட்டரி தலைவர்கள், செக்ரட்டரி எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப எங்கள் கம்பெனி மார்டின் குரூப்பா கம்பெனிக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த கௌசிகா ரிவருக்கு வந்து அனைத்து உள்ளங்கள் நல்லா பிஸ்னஸ் மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொடுக்கணும், நாங்களும் கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இதை கொடுக்குறோம். இன்னும் நிறைய நாங்கள் படிப்பு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்காகலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் மார்டின் ஃபவுண்டேஷன் மூலமாக. ஸ்கூல் கூட இப்போ தத்தெடுத்து நாங்கள் கவுண்டமணி ஸ்கூலில் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதே போல் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து 50 lakhs இதே மாதிரி கொடுத்துருக்குறோம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வரையும் குளம் தூர் வாரிட்டு இருக்கிறாங்க. அந்த வாய்க்கால் எல்லாம் அந்த கண்மாயில் வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து பலன் பெறுவதற்காக விவசாயத்துக்காக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் செய்வோம். இது வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாதிரி அவர்களிடம் நாங்கள் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 50 லட்சம் ரூபாய் பணம் பத்தாது. இந்த கௌசிகா நீர் உண்மையிலேயே அந்த 654 கிலோமீட்டருக்கு ஓட வேண்டும் என்றால் இன்னமும் பணம் தேவை. அது நல்ல மனம் கொண்டவர்கள், பெருந்தனக்காரர்கள், கோவையில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்க வேண்டும். அதுக்கு முன் உதாரணமாகத்தான் லீமா மார்டின் ஃபவுண்டேஷன் சார்பில் பணத்தை கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. ரோட்டரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து 1 ஜூலை 2024 நான் பதவி பிராமணம் எடுத்த சமயத்தில் நான் வந்துட்டு இந்த கௌசிகா நீர் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ப்ராமிஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணோம். அதோடைய பாதி கூட இல்லைன்னு நான் சொல்லணும், இல்லைங்களா சூரியகுமாரி? ஓரளவுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம், இன்னமும் செய்ய வேண்டும். ஆமா, இது டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். மேற்கொண்டும் நம்ம வந்துட்டு மார்டின் ஃபவுண்டேஷன் லட்சங்கள்ல கொடுக்கல, கோடி கணக்கில் ரோட்டரி மூலியமா கொடுத்துட்டு வர்றாங்க. 7.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ், நம்மளுடைய டிராபிக் சிக்னல்ஸ் பூராமே எலக்ட்ரானிக்காக மாற்றுவதற்காக 7.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கொடுத்து சிவந்த கரங்கள் என்று தான் அவர்களை சொல்ல வேண்டும். நான் அதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மேலும் அவர்கள் வளர வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவன் எல்லா விதமான வல்லமைகளும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இந்த சமயத்தில் விடைபெறுகிறேன். செல்வராஜ் அவர்களுக்கு தனி